தை முதல் நாளில் தமிழர்களின் இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜனவரி 14ஆம் தேதி சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து 17ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திருவிழாவை காண நேரில் செல்ல இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று 4882 பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2790 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மாலை மகர ஜோதி தரிசனம் நடைபெறவுள்ள நிலையில் சன்னிதானத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இன்றைய தினம் தரிசனத்திற்கு 30,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வருகிறார். நீலகிரியில் தனியார் பள்ளியில் நடைபெறும் பொங்கல் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகையும் பறிமுதல் செய்ததால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கனமழை காரணமாக காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விடிய விடிய கனமழை பெய்த நிலையில் புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் மதுரை நிகழ்ச்சி திடீரென மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வருகிற 23ஆம் தேதி சென்னை வரும் பிரதமர் மோடி கூட்டணி தலைவர்களுடன் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். ஈரானில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்களின் கிளர்ச்சி போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதலை தொடுக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா மேளாவை ஒட்டி திரிவேணி சங்கமத்தில் ஆயிரக்கணக்கானோர் கூடியுள்ளனர். அதிகாலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் புனித நீராடி வருகின்றனர். கூகுளின் ஜெமினி AI தொழில்நுட்பத்துடன் ஆப்பிள் நிறுவனம் கைகோர்க்கிறது. நடப்பாண்டிற்குள் கூகுள் ஜெமினி மாடலை பயன்படுத்தி புதிய சிரி சாட்பாட் வெளியாகும் என இரு நிறுவனங்களும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டினரின் விசாக்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை ரத்து செய்துள்ளது. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத போராட்டங்களில் பங்கேற்றதால் 8000 மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் வன்முறையில் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை பிணவரையில் வைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் எந்தவொரு நாட்டிற்கும் 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் இந்த வரி விதிப்பு இறுதியானது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கிய யுக்ரைன் மீதான ரஷ்ய போர் இன்றுடன் 1419வது நாளை எட்டியுள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது நாஜி ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் யூனியன் நடத்திய போர் 1418 நாட்கள் வரை நீடித்த நிலையில் தற்போதைய யுக்ரைன் போர் அந்த மைல்கல்லை தாண்டியுள்ளது. ஹவாயின் ஹலே மௌமா எரிமலை பள்ளத்தில் எபிசோட் 40 எனப்படும் புதிய எரிமலை சீற்றம் தொடங்கியது. லாவா குழம்புகள் சுமார் 800 அடி உயரத்திற்கு பீச்சியடிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாட வங்கதேசத்திற்கு தடையில்லை என ICC தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கூறி வந்த நிலையில் அந்நாட்டு வீரர்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
யாஷ் நடிப்பில் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் டாக்ஸிக் படத்தின் டீசரில் இடம்பெற்றுள்ள சர்ச்சை காட்சிகளை நீக்க கோரி சென்சார் போர்டில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டீசரில் ஆபாசமான மற்றும் பாலியல் ரீதியான வெளிப்படையான காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக கர்நாடகாவை சேர்ந்த சமூக ஆர்வலர் புகார் அளித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் விற்பனை களை கட்டியுள்ளது. கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது கள்ளத்தி மரத்தில் உள்ள கொடியை அகற்ற வேண்டும் என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த பாஜகவின் ராஜா உள்ளிட்ட 12 பேர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாஜகவினரை கைது செய்தபோது போலீஸ் வாகனம் முன்பாக மறியலில் ஈடுபட்ட 5க்கும் மேற்பட்ட பெண்கள் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது. இந்தியா AI மிஷன் திட்டத்தின் கீழ் 12 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். நாட்டின் மதிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தார்மீக நெறிமுறைகள் கொண்ட AI தொழில்நுட்பங்களை உருவாக்க நிறுவனங்களுக்கு அவர் வலியுறுத்தினார். விவாதம் மற்றும் மாற்று கருத்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் அடையாளம் என துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் கல்வியை சமூக மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என அறிவுரை வழங்கினார். முக்கிய கனிமங்கள் மற்றும் மூலப்பொருட்களின் விநியோக சங்கிலியை நிர்வகிக்கும் அமெரிக்கா தலைமையிலான பாக்ஸ் சிலிக்கா கூட்டணியில் இந்தியா இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, இஸ்ரேல் உள்ளிட்ட 9 உறுப்பினர்களை கொண்ட கூட்டணியில் இந்தியா 10வது நாடாக அடுத்த மாதம் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளது. பாக்ஸ் சிலிக்கா கூட்டணியில் இணைவதால் ஐபோன் மற்றும் பிற உயர் தொழில்நுட்ப சாதனங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்ப திறனுக்கும் சர்வதேச அளவில் இந்தியாவின் மீது உள்ள நம்பகத்தன்மைக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற ஆணையர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பற்ற சட்ட பாதுகாப்பு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. நீதிபதிகளுக்கே இல்லாத பாதுகாப்பு தேர்தல் ஆணையர்களுக்கு வழங்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களை வாட்டி வதைக்கும் கடும் குளிர். டெல்லி கமலா மார்க்கெட் பகுதியில் அமைக்கப்பட்ட முகாம்களில் வீடுகளற்ற மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் மீதான நடவடிக்கைகளை கடுமையாக்க முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். விதி மீறல்களில் ஈடுபடுவோரின் வங்கிக் கணக்கிலிருந்து நேரடியாக அபராத தொகையை பிடிக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு வரவும் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் தடை செய்யப்பட்ட சீன மாஞ்சா நூலை சிறுவர்கள் பயன்படுத்தினால் அதற்கு பெற்றோரே பொறுப்பு என்று இந்தூர் உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சீன மாஞ்சா நூலுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மாநில அரசு மிக கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவின் தும்கூரில் மகாத்மா காந்தி உள் விளையாட்டு அரங்கிற்கு மாநில அமைச்சர் பெயர் சூட்டப்பட்டதற்கு எதிராக பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். பெயர் மாற்றத்தை ரத்து செய்ய கோரி மைதானத்தின் முன்பு கூடிய பாஜக நிர்வாகிகள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். ஆப்கன் மாணவர்களுக்கான விசா நடைமுறைகளை எளிதாக்க இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரியிடம் அந்நாட்டு தூதர் கோரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சந்திப்பில் இருதரப்பு பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக வலுக்கும் மக்களின் போராட்டம். தெஹ்ரானின் ஹஃப்தியேதர் சதுக்கத்தில் நடந்த போராட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரானில் அரசுக்கு எதிராக போராடி வரும் மக்கள் மீது வன்முறையை பிரயோகித்தால் வான்வழி தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஈரான் அரசு பகிரங்கமாக தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் ரகசியமாக தங்களுக்கு அனுப்பும் செய்திகளுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருப்பதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது.
ஈரானில் நிகழ்ந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த 8 வயது சிறுமி அனிலாவின் இறுதி சடங்கு அந்நாட்டு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி அனிலாவின் மரணம் ஒரு திட்டமிட்ட பயங்கரவாதத்தின் வெளிப்பாடு என தெரிவித்துள்ள ஈரான், வன்முறை சம்பவங்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதை முறியடிக்க ஆயுதப்படைகள் தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்காவுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு கலவரத்தில் இதுவரை 544 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் தேசத்தின் ஒருமைப்பாட்டை காக்க முழு பலத்துடன் தயாராக இருப்பதாகவும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. நார்வே வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்பென் பார்த் ஏட்டே கீவ் நகருக்கு வருகை தந்த நிலையில் யுக்ரைனுக்கு 3300 கோடி மதிப்பிலான நிதி உதவியை நார்வே அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலால் சேதமடைந்த மின் நிலையங்களை சீரமைக்கவும் எரிவாயு கொள்முதல் செய்யவும் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.